பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்படியாக இந்த கோடை காலத்திலும் கூட, வெயில் சுட்டரிக்கின்ற இந்த நாட்களிலும் கூட நாம் இங்கே அதை பொருட்படுத்தாதபடி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம்! ஒரு காலமும் இல்லாத அளவிற்கு தவிழ்த்து விடப்பட்டு மக்களை அது வாட்டி வதைக்கின்றது. நீங்கள் அது எதற்கு என்று சொல்லி சிந்தித்து பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்விலே நாம் சிந்தனை செய்ய வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. தோல்வி வருகின்ற பொழுது அது ஏன் என்று சிந்தனை செய்ய வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வருகிற பொழுதும் ஏன் என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஏன் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட இயற்கையை அவர் அனுமதிக்கின்றார்? வெயில் என்றால் சுட்டரிக்கின்றது, தாங்க முடியவில்லை. மழை என்றால் அதுவும் பயங்கரமாக மழை பெய்து எங்கள் ஊர் பகுதிகளிலெல்லாம் ஏறக்குறைய இன்னும் ஒரு அரை நாள் கூட பெய்திருந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போயிருப்பார்கள். அந்த அளவுக்கு அதிகமான மழை சேதாரங்கள். நிறைய மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து போனார்கள். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அனுமதிக்கின்றார் என்று நான் சிந்தித்து பார்க்கிற பொழுது அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. காலம் இறுதி காலமாக, கடைசி காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் எனப்பட்ட இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கின்றார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவர் நமக்கு துணையாக இருக்கின்றபடியினாலே நாம் எதற்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியமே இல்லை. காற்று வீசட்டும், புயல் அடிக்கட்டும், நம்முடைய நங்கூரமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார். எனவே எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த நாளிலும் கூட கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை இங்கே அழைத்து கொண்டு வருவாராக. பாடல் வேளை, ஜெப வேளை, இன்னுமாக பாடல் வேளை, ஆராதனை வேளை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற வேளை, பந்தி வேளை, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. இந்த நாளிலே உங்களுக்காக கோடையை கொண்டாடும்படியாக நல்ல பிரியாணி எல்லாம் ரெடியாகி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு தருவாராக. இந்த நாளிலும் கூட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய வல்லமையான கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்யக்கூடாது. எனவே ஆண்டவரே, நீர் உம்முடைய பலனை தந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, கரண்ட்னால எந்த பிரச்சனையும் வராதபடி பாதுகாப்பீராக. சூரியன் இருக்கட்டும், அது வெயிலை கொடுக்க முடியாதபடி அது செயலிழந்து போகட்டும். அப்பா, எங்களுக்கு கூல் கிளைமேட்டை தார், நல்ல காற்றை தார். மக்கள் சோர்ந்து விடாதபடி பாதுகாத்து கொள் ஆண்டவரே. பாடல் வேளை, ஆராதனை வேளை, செய்தி வேளை, ஜெப வேளை, மக்கள் தனியாக ஜெபிக்க வருகிற வேளை, பந்தி வேளை, எல்லாவற்றிலும் தலைவராக இருப்பீராக. நீர் எங்களுக்கு துணையாக இருப்பீராக. ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும், வானமண்டலத்து பொல்லாத சேனைகளையும், பாதாளத்தின் ஆவிகளையும் கெட்டி போடுகிறோம். கர்த்தர் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இருந்து மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நல்ல பாடல்களை நாம் கேட்போம். இயேசுவின் கூட
நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை அங்கு சாபமில்லை. வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு சாபமில்லை. வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு சமாதானம் உண்டு. வெற்றி உண்டு துதி பாடலுண்டு. இன்பம் உண்டு சமாதானம் உண்டு. வெற்றி உண்டு துதி பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமத்திலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமத்திலாக்கியமே.
அவர் சட்டையின் கீழடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோமே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த ஒரு மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய சமூகத்தில் மீண்டும் நாம் அவரை ஆராதிக்கும்படியாக நம்மை கூட்டி சேர்த்தது அவருடைய மேலான அன்பு, அவருடைய மேலான கிருபை, அவருடைய நன்றி நிறைந்த அந்த இதயத்தை, அவருடைய அன்பை நாம் எல்லாரும் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு பொதுவான ஒரு பாடலை நம்ம பாட கேட்போம். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். 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 ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்தார், அதற்காய் நன்றி செலுத்துவோம். வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும் என்று அங்கே யோவாபும்
makes his own. There is a spirit who brings the fire, ignites the candle, and makes his own. Carry your candle, run to the darkness, seek out the helpless, the tired and worn. Hold out your candle for all to see, and take your candle, collide your world. Take your candle, collide your world. Frustrated brother, see how he's tried to light his own candle some other way. See now your sister, she's been robbed and lied to, still holds a candle without a flame. Carry your candle, run to the darkness, seek out the hopeless, confused and torn. Hold out your candle for all to see, and take your candle, collide your world. Take your candle, collide your world. We are a family whose hearts are blazing. Let's raise our candles, light up the sky, praying to our Father in the name of Jesus. Make us a beacon in darkest times. Carry your candle, run to the darkness, seek out the helpless, the tired and worn. Hold out your candle for all to see. Take your candle, go light the world. Take your candle, go light the world. மாறிடாயம்மா நீச்சரே, மாறாதவர் அன்பன் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிதே, இயேசுவின் மகான்பிதே. அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனன் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகான்பிதே,
அதில் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெறுக. புண்ணியரின் அன்பு வல்லதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதில் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதில் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன்.
வந்து நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்து நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் நாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். நாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு அழைத்திடுவார். எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு அழைத்திடுவார். எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் காணிக்கையாக அடைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக் கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக் கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன். ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய அடித்தளம் ஆண்டவரே, நம்மை காக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நிலைநிறுத்துகிறவர்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவப்பா மட்டுமே அவருடைய கருத்தில் அவர் மேல் நம்முடைய வீடு கட்டப்பட்டிருந்தால், அல்லது நம்முடைய வாழ்க்கை அவர் மேல் மட்டும் ஸ்திரமாயிருந்தால், இந்த உலகத்திலே நாம் சமாதானமாய் வாழ முடியும். சோதனைகளையும் சத்துருடைய புயல் காற்றுகளையும் ஜெயித்து நம்மால் ஹல்லேலூயா வாழ முடியும். ஒரு பழைய ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். ஸ்தோத்திரம். இயேசு என்னுடைய அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. இந்த பாடலை நாம் பாட கேட்போம். ஸ்தோத்திரம். இயேசு என்ன ஸ்தீபாரம், ஆசை எனக்கு அவரே. இயேசு என்ன ஸ்தீபாரம், ஆசை எனக்கு அவரே. நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். இயேசு என்ன ஸ்தீபாரம், ஆசை எனக்கு அவரே. என்ன மதுரமவ நன்னய நாமஞ்சுவை, என்ன மதுரமவ நன்னய நாம சுவை. என்னகத்தில் நினைத்தா இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தா இன்னல் பறந்திடுமே. இயேசு என்ன ஸ்தீபாரம், ஆசை எனக்கு அவரே. இயேசு என்ன ஸ்தீபாரம், ஆசை எனக்கு அவரே. பஞ்சம் பசியுடனே நெஞ்சும் துயர் வந்தாலும், பஞ்சம் பசியுடனே நெஞ்சும் துயர் வந்தாலும், அஞ்சிடே நீவையே தஞ்சம் நீ சுருக்கையில். அஞ்சிடே நீவையன் தஞ்சம் நீ சுருக்கையில். இயேசு என்ன ஸ்தீபாரம், ஆசை எனக்கு அவரே. இயேசு என்ன ஸ்தீபாரம், ஆசை எனக்கு அவரே.
பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி, பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி, சோபித நீதியுடை ஆபரணமாய்வா, சோபித நீதியுடை ஆபரணமாய்வா, இயேசு என்ன ஸ்தீபாரம் ஆசையானவரே, இயேசு என்ன ஸ்தீபாரம் ஆசையானவரே, நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம், நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம், இயேசு என்ன ஸ்தீபாரம் ஆசையானவரே, இயேசு என்ன ஸ்தீபாரம் ஆசையானவரே. உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு தம் ஜீவனை ஈந்தனரே, உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு தம் ஜீவனை ஈந்தனரே, குருசில் கண்டே குருசில் கண்டே குருசில் கண்டேன் என் இயேசுவே, குருசில் கண்டே குருசில் கண்டே குருசில் கண்டே என் இயேசுவே, இயேசு உன்னை அன்பாய் அழைக்கிறார், அவரை நீ இன்று ஏற்றுக்கொள்வார், அழைக்கிறார் 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 அன்புடனே, அழைக்கிறார் 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 அன்புடனே, இரட்சகர் பாதம் நீ பற்றி கொண்டாய், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாய், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா 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 ஆமென். மன்னிப்பும் உச்சமும் அடைந்திட நானே வழி சத்தியம் ஜீவனண்டா, சோர்ந்திடாதே நம்பியே வா, நிச்சயம் இயேசு ஏற்றுக்கொள்வார், சோர்ந்திடாதே நம்பியே வா, நிச்சயம் இயேசு ஏற்றுக்கொள்வார். நன்றி. ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய நாவும் ஹல்லேலூயா ஆண்டவருடைய துதியை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சையாக இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் தந்த நாவை நம் ஆண்டவருடைய துதியை சொல்லும்படியாக, ஆண்டவரை உயர்த்தும்படியாக பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய வாயில் நாவில் ஆண்டவருடைய துதி உயர 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 நமக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நம்மை விட்டு நீக்கி நமக்கு வெற்றியை தர ஆண்டவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம துதிக்க துதிக்க நமக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர்
நீக்கி போடுவார். நமக்கு வெற்றியை தர ஆண்டவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் உன்னதமானவர், பரலோகத்தில் வாசம் செய்கிற உன்னதமானவர். அவர் அங்கே ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறபடியால் அவருடைய பிரசனம் அங்கு நிறைவாய் தங்கி இருக்கிறது. இந்த பூமியிலே நாமும் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த ஒரு மனமுள்ள ஆராதனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை இந்த பகலுடைய நாம ஒருமித்து நாம் ஆண்டவருக்கு கொடுத்தால் இந்த இடமும் பரலோகத்தின் மகிமையால் நிரம்பும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒன்றோ ரெண்டோ பேரோ எங்கே ஒரு மனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அவருடைய மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படியான இவ்வளவு பேர் நாம கூடுகிறோம். நாம் ஒருமித்து ஒரே மனதோடு கூட நம்முடைய ஆண்டவரை ஆராதித்தால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்கள் அற்புதம் நடப்பது என்பது மிகவும் உண்மையான காரியம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் அநேக வியாகுலங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவற்றை நீக்க வல்லமை உள்ளவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நல்ல நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உன்னதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். ஸ்தோத்திர நம்பிக்கையோடு கூட ஹல்லேலூயா எழுமிதிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். என்னுடைய எல்லா அங்கலாய்ப்பையும் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் பார்ப்பதற்கு என்னுடைய ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. நான் இடுகிற கூக்குரலின் சத்தம் ஆண்டுடைய செவிகளில் கேட்பதற்கு அவருடைய செவி திறந்தவைகளாய் இருக்கிறது. இந்த பகல்வெளி ஆண்டுடைய பிரசன்னம் நம்மத்தில் நிறைவாய் தங்கி இருக்கிறது. எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு அதை உணர முடிகிறது? எல்லாரும் வாய்களை திறந்து கண்ணுகளை மூடி அந்த ஏசப்பாவை மட்டும் முன்னிறுத்தி, கர்த்தாவே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இந்த பகல்வெளி செய்யுங்க என்று எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய சோதனைகள் இருக்கலாம். எனக்கு ஒரு விடுவு காலம் இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அவற்றை எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி நம்மை சந்தோஷமாய் அவருடைய சமூகத்துல மகிழ பண்ண ஆண்டவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். நாம் ஆண்டவரை துதி பலிகளை ஆண்டவரை துதித்தால், அந்த ஆண்டவரை நாம் துதிகளினால் ஏறெடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட அந்த ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொல்லுகிறது போல கர்த்தர் நமக்கு எந்த தீங்கையும் வருவிக்க மாட்டார். ஆனால் வருகிற கஷ்டங்கள் ஒன்றும் ஆண்டவர் அறியாமல் வருவதில்லை. ஹல்லேலூயா. பவுலோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை, என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். எந்த சோதனையும் நம்மை அழித்து போட விட மாட்டார். அப்படியானால் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறவங்க எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை துதியுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ பரிசுத்த. ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. வாய்களை திறந்து சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்கு. சததம் உயர்த்தி, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்கு. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆமென். என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி
இடைவிட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பேரோசையோடு கூட. இடையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்கு நானே, அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே நன்றி. ஆமென். வாழ்க வாழ்க நாமம் உள்ளத்தினால திரும்பி சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க இயேசுவின் நாமம் மற்றும் ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க. நீங்க மட்டும் உயரணுமே. நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. நாமம் ஹல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே உமக்கு நன்றி அப்பா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருத சத்தத்தை உயர்த்தி. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் உயர்த்துகிறோம். ஐயா வாழ்க வாழ்க. எல்லாரும் சொல்லுங்க உங்களுடைய நாம மட்டும் வாழ்க. நீங்க மட்டும் உயரணும். அன்பு நிறைந்தவரே உங்களுடைய நாம மட்டும் உயரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க. நாமம் ஆராதிக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி துதியின் சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்றட்டும். ஆண்டவர் நம்மை நிறுத்துறவருடைய கிருபை. வாய்களை திறந்து ஹல்லேலூயா. நமக்காக யாவற்றையும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவனுடைய கரத்தில் அர்ப்பணத்தோடு கூட ஐயா வாழ்க. நீங்க மட்டும் உயர்ந்திருங்க என்று சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். அவர் நல்லமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்து எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் சந்தோஷமா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போசதமாய் உம்மை உயர்த்துகிறோம். என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. சத்துரு சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தன்னல் தோன்றிய தேவன். லக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தன்னல் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை ஆண்டவர் பாதுகாத்தாரே, நம்பிக்கையோடு கூட என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆராதிப்போமா? நமக்கு விடுதலைகளை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும்
பாரினில் அவர்கள் பாதையின் ஒளியாய் பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர்கள் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள சந்தோஷத்தோடு என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை ஆராதிப்போம் உள் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை அல்லேலூயா அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை கர்த்தரை துதிக்குமே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை சந்தோஷத்தோடு சொல்லுங்க என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம் இயேசுவை போற்றி துதித்து பாடி வாய்களை திறந்து உம்மை உயர்த்துகிறோம். ஆராதிக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நீ ஆராதிக்க ஆராதிக்க உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா முகப்பொறிகளும் இந்த பகல் வேளை முறைந்து போகும். ஆண்டுடைய பிரசனம் இந்த இடத்துல நிறைவாக இருக்கிறது. அவருடைய வல்லமை அவருடைய பிரசனத்தை உணர்கிறவர்களாய் எத்தனை பேர் அவருடைய பிரசனத்தை உணர்கிறீர்களோ எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் மட்டும் பெருகணும், உடைய கிருபை என்றும் உள்ளது. எங்களை பலப்படுத்தினீர், எங்களுக்கு சுகம் தந்தீர், எங்களை நிலைநிறுத்தினீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை நீங்க விட்டு கொடுக்கவில்லை, எங்களை தள்ளி விடவில்லை, சத்துவங்களை ஒப்பு கொடுக்காதபடி எங்களை நிலைநிறுத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஜெயம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நீர் எங்களை நடத்தின கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம ஒவ்வொருவரையும் தொடுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதமாய் உம்மை ஆராதிக்க எங்க வாழ்க்கையில தந்த நல்ல நேரத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒரு சிறிய கூட்டமாய் உம்முடைய சமூகத்துல நாங்க கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்மை ஒன்று கூட அறிந்து கொள்ள, உம்முடைய அன்பை ஒன்று கூட புரிந்து கொள்ள, உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இன்னும் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் உம்முடைய சமூகத்துல மன்னிக்கப்படும் அப்பா. பெரிய அற்புதங்கள் இந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் திரும்பி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க மட்டும் பெருகணும், நாங்களோ சிறுகணும், உம்முடைய நாம மட்டும் உயரணும் அப்பா. அற்புதங்களை செய்வீராக. அந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல நீங்க உதவி செய்யுங்க. நீ சமாதானத்தின் தேவன், அனைவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நீ பரம மருத்துவர், ஆண்டவரை தீர்க்க முடியாத வியாதிகளை இந்த பகல் வேளை தீர்த்தங்களை அனுப்புவீராக. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்கள் வந்ததெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை கொண்டு வந்ததப்பா. ஆண்டவரே நீர் செய்ய வேண்டிய காரியங்களை எங்கள் மத்தியில் நிறைவேற்றி முடிப்பீராக. தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஊழியத்தை செய்கிற, ஊழியத்தில் முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் ஊழியம் செய்கிற ஆண்டவரே உம்முடைய ஊழிய குடும்பத்தை ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க. வியாதிகளுக்கு தூரமாக்கி போடும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாய் இன்னும் அநேகருக்கு பயன்படுத்துங்க. இந்த பகல் வேளை ஒவ்வொருக்கும் தேவையான வார்த்தைகளை, இதயத்துக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே மகிமையாயிரும் அப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமை அடையட்டும். இந்த ஆராதனை முடிகிறது வரை உம்முடைய பிரசன்னம் மட்டும் எங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக. துதிகன மகிமை எங்க ஏசப்பாவிற்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதல் செய்தியை நாம் கேட்போம். அதைத் தொடர்ந்து அடியார் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வருவேன். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தாகத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை இப்படி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எப்படா வாரம் வரும், நம்ம நாகர்கோவில் ஜனங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நேற்று வரைக்கும் ஒரு வாரமாக விபிஎஸ் கிளாஸ் வேறு நடந்துகிட்ருக்கு. எல்லார்ட்டையும் சொன்னேன் இன்றைக்கி நான் வரமாட்டேன் அப்படின்னு.
எதுக்கு மிஸ் வர மாட்டீங்க, கண்டிப்பாக இங்கே இருக்கணும் மிஸ் அப்படின்னா, இல்லை நாகர்கோவிலில் மீட்டிங் இருக்குது, அதனால நான் அங்கே போகிறேன், அங்கே நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படியா அவங்கள பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க, அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கொடா கொடியாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்களே எப்பவுமே என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன பிரச்சனை எது வந்தாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் எதை நினச்சி என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். பிரச்சனை வந்தால் அது பாட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அது பிரச்சனையை நினச்சி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வரிசையாக என்ன பண்ணுவோம், பிரச்சனை நம்மளை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை யோசிக்கவே கூடாது, பாட்டுக்கு வரட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை கண்டுக்கிடாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி யாருமே சந்தோஷமாக வாழ முடியும், அவ்வளோ சந்தோஷமாக வாழலாம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் நானும் உற்சாகமாக இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. செய்திக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தயவுக்காகவும் இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, கொடுக்க இருக்கிற செய்தியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். என்னை முற்றிலும் மறைத்து சுவாமி நீங்கள் பேசுங்க. துதிக்க நான் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு 2 மாதமாக ஒரு தலைப்பு வச்சே பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பயத்தை பற்றி பேசணும், கவலையை பற்றி பேசணும், அடுத்தது நிறைய பேசணும்ல, அன்பு பற்றி பேசணும், சென்னை மீட்டிங்கில் அன்பு. இப்போ இன்னைக்கு நான் என்ன தலைப்பில் பேசலான்னுட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்பிக்கையா பெருமையா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நேற்று நைட்டு 12:30 வரைக்கும் ஒரே கொஸ்டின், ஏசப்பா நம்பிக்கை கொடுக்கவா பெருமையை கொடுக்கவான்னு. சரி, ஓகே, என் உள்ளத்தில் சரி பெருமையை கொடு அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த பெருமை இந்த டாப்பிக்கை தான் எடுத்திருக்கேன். எல்லாரும் செய்திக்கு எல்லாரும் பைபிள் வச்சுருக்கீங்களா? பைபிள் வச்சுருக்கவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா பரவாயில்ல, எல்லாரும் பைபிள் வச்சுருக்கேன். குட்டி சைக்கிள்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க, ஓகேவா? இன்னைக்கு செய்திக்கு ஆரம்பமாக நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பார்த்தீங்களா? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை இருக்கா அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட கேட்டாங்கன்னா சொல்லுவீங்களா? பெருமை இருக்கான்னா யாருமே கையை தூக்க மாட்டோம், கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், எப்படி நம்ம போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு. சரிங்களா? பெருமை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்துடுது. முக்கால்வாசி பெருமை யார்கிட்ட வர்றது இல்லைன்னா கஷ்டப்படுறவங்ககிட்ட வர்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை, பெருமைப்படுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஏசப்பா எனக்கு தாங்கன்னு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஆலயத்திலே இருப்பாங்க, ஜோமனிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றும் விட மாட்டாங்க. பெட்ஷீட் எடுத்து போடுறதுல இருந்து, அந்த பெருக்கிறதுலேருந்து, கழுவுறதுலேருந்து, துடைக்கிறதுலேருந்து பயங்கரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருப்பாங்க, சோகமாகவே இருப்பாங்க. ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிச்சிருவாங்க. என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுதுச்சே, ஆலயத்தில் என்ன எல்லா வேலையும் செய்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தோரணையே மாறிடும். அவங்களுக்குள்ள என்ன வந்துடும், பெருமை வந்துடும். அதை எடுத்து வை, இதை எடுத்து வை, ட்ரெஸ் எல்லாம் கசங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள என்னது, பெருமை வந்துடுது. அந்த பெருமை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய வாழ்வில் வரவே கூடாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கலாம், நிறைய வீடுகளை கொடுத்த, வீடே இல்லாமல் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம், அவங்களுக்கு அதிசயமாக ஆண்டவர் வீடு கொடுத்துருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஏசப்பா நன்றி, எனக்கு வீடு கொடுத்துருக்கீங்க, நன்றிப்பா நன்றி. யாராவது உங்ககிட்ட இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, ஆமாம் ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு அதை செலுத்துங்க. அதை விட்டுட்டு நான் தான் கேட்டினேன், இது ஏன் வீடு, இது ஏன் குடும்பம், இது ஏன் பணம், ஏன் நகை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க. தயவு செய்து என்ன பண்ணீங்க, மாம்சீகத்தில் என்ன பண்ணாதீங்க, பெருமை பாராட்டிடாதீங்க. அது என்ன பண்ணும், பெருமை என்னது, வீழ்ச்சியை தான் கொண்டு வரும். நெபுகாத் நேச்சார் என்ன பண்ணுறாங்க, மேலே அப்படியே உலாவி வரும்போது அப்படியே அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், என்னடா இவ்வளோ இது நம்ம கெட்டியிருக்கோமே அப்படின்னு சொல்லி, நான் கெட்டிய மகா பெரிய பாபிலோன், அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான், நான் கெட்டிய மகா பெரிய பாபிலோன். அதோட அவங்க அப்படியே கீழே விழுந்து கடைசியில்
இந்த ஆடு மாடுகள் சாப்பிட்ற புல்லை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு ஆண்டவர் தருவார், தரமாக இருக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கும்போது, அவருக்கு உண்மையாக இருக்கும்போது ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் கண்டிப்பாக தருவார். அதை தரும்போது என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருந்து எது வந்தாலும் சரி பெருமை மட்டும் தயவு செய்து வந்துடவே கூடாது. ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு தடவை நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கும்போது அங்கே பயங்கர கூட்டம். உடனே எனக்கு எப்படியாவது மெசேஜை கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போனேன். அங்கே எனக்கு இடம் இல்லை, ஒரு சீட்டு தான் இருந்தது. அப்போ என்ன பண்ணேன், சரி ஒரு சீட்டு தான். அப்போ ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. உடனே அவங்க பார்க்க பாவமாக இருந்தது. சரி அம்மா நீங்கள் உட்காருங்க. நான் டப்புன்னு போய் தரையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கு தரையில் உட்கார்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது என்னது, தரை தான். அதனால என்ன டக்குன்னு போய் தரையில் போய் உட்காந்துட்டேன். உடனே அங்கே இருக்கிறவங்களாம் என்ன அப்படி ஒரு மாய் பார்த்தாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக, என்னமோ ரொம்ப ஒரு கீழே உட்காந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி தவறாக பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக. இந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஆலயம் தானே, நம்ம அப்பாவுடைய வீடு தானே, எங்கே வேணாலும் உட்காரலாம். இப்போ நம்ம வீட்டில் எங்கேனாலும் போய் உட்காடுறோம், இவங்க ஏன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு. இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா சேரில் உட்கார்ந்ததுனால அவங்க பெரியவங்க, நான் தரையில் உட்கார்ந்ததுனா கீழே உள்ளவங்க மாதிரி எங்களை அப்படி பார்க்காங்க. அப்படி தயவு செய்து நம்மளுக்குள்ளே என்னது, ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்மளுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது, பெருமை வந்துடவே கூடாது. சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கோம். சின்ன பிள்ளைகள்கிட்ட ட்ரெஸ்ஸு யார் எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் விபிஎஸ் கிளாஸ் எடுக்கிறனால பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், ஏம்மா நல்லா அழகாக இருக்க ட்ரெஸ்ஸு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாங்க, இது சாக்லேட் யாரும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லும். நம்மக்கிட்ட என்ன கேட்டால் என்ன சொல்லுவோம், நான் வாங்கினேன், நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் தான் வாங்கினேன், இது நான் தான், இது ஏன் உழைப்பு. அதுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது யாரு, நம்மளுடைய பரம தகப்பன் இல்லாதபடி நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், சிறு குழந்தைகள் கூட அவங்க அப்பான்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒரு நாள் நம்ம பரம தகப்பனை நினைக்கிறதே இல்லை. ஆண்டவர் நமக்கு எது தந்தாலும் சரி சந்தோஷமாக சொல்லுங்கள், இது என் ஆண்டவர் எனக்கா கிருபையாய் தந்தது. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம், குழந்தையை தந்திருக்கிறாரா சொல்லுங்கள், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் சாட்சியாக சொல்லுங்கள். சும்மா உட்காந்துடக்கூடாது, குழந்தை தந்துட்டாங்க நான் இனிமேல் யாருக்கு சாட்சிலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உட்காரக்கூடாது. எந்திரிச்சு நான் இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆண்டவர் குழந்தையை தந்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லணும். இத்தனை வருஷம் வீடு இல்லாமல் இருந்தேன், வீடு தந்தார் சொல்லி என்ன பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது. அப்படி நம்மளையே பெருமை பாராட்டிட்டு இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், நிச்சயமாக அழிவு வரும். அதே மாதிரி நம்ம பெருமை பாராட்டும் போது ஆண்டவருக்கு அது அருவருப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த நம்மளுக்குள்ள இந்த பெருமை வரும்போது முதலாவது ஆண்டவருக்கு பிடிக்கிறது இல்லை, இரண்டாவது யாருக்கு பிடிக்காது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே பிடிக்காது. வேதத்தில் ஒரு அருமையான வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. பார்த்தீங்களா, பெருமை வந்தால் என்னது, அவங்களுக்குள்ள ஒரு கெத்து வந்துடும், ஒரு திமிரு வந்துடும். சரிங்களா, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அவங்க நடவடிக்கையே மாறிடும். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. மேரேஜ் ஆனவங்களுக்கு தெரியும், எல்லாரும் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போனோன்னே மாமியார் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, எங்கள் வரலாறு தெரியுமா, எத்தனை கோடி எத்தனை லட்சம் இருக்குது தெரியுமா, எங்கள் அப்பா அப்படி எங்கள் தாத்தா அப்படி, நீ எப்படி அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியாக இருக்க வேண்டியிருக்கும். நிறைய பேர் வீட்டில் நடந்திருக்கும். நிறைய பேர் சில பேர் வீட்டில் வந்து நல்ல ஒரு மாமியார் இருப்பாங்க. அப்போது என்னென்ன, நான் வர்ற மருமகளை என்ன போல தங்கம் போல பார்த்துக்கிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தன் பெருமையை காமிப்பாங்க, நான் யார் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிமித்தமாக என்னாகும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. என்ன பண்ணிடுவாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. சில மருமகள் என்ன பண்ணுவாங்க, போகும்போது எங்கள் அப்பா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, எங்கள் சாப்பாடு சரியில்லை, எங்கள் அப்பா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எங்கள் அப்பா வந்தனா ஏதாவது ஒன்றுனா காரில் தான் கொண்டு விடுவாங்க, இங்கே என்ன சைக்கிளில் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் பெருமையை நம்ம வந்து குடும்பத்தில் காட்டணும்னு நினச்சிக்கோங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் கண்டிப்பான முறையில் பிரிவினை இருக்கும். கண்டிப்பாக அது சேராது. ஒரு குடும்ப சகோதர சகோதரிகள் இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, பெருமை இருக்கவே கூடாது. ஒருவேளை நீங்கள் நல்லா படிக்கலாம், உங்கள் தங்கச்சி நல்லா படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். நான் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்காரு, உனக்கு மண்டையில் மூளையே கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது. நீ முட்டாள் தான் சொல்லக்கூடாது. அதேமாதிரி உங்களுக்கு ஆண்டவர் ஆஸ்திகள் அதிகமாக கொடுத்துருக்கலாம், அதுக்காக நீங்கள் என்னது சகோதரன் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், அவன் ஒன்றுக்கு உதவாது அப்படி சொல்லக்கூடாது. உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ணுங்க, பணத்தை கொடுங்க. முடியலையா, என்னால் முடியலன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் படுத்துங்க. நான் என்ன ஆண்டவர் உயர்த்தினார், உன்னையும் நிச்சயம் உயர்த்துவாருன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்கள ஆறுதல் படுத்துங்க. அதை விட வேற ஒன்றுமே
எதுவுமே கிடையாது. கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கூட யாராவது வந்து நின்று ஆண்டவர் உன்னை உயர்த்துவா, நீ கவலைப்படாதான்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நீங்களே என்ன பண்ணுங்க, குடும்பத்துக்குள்ள தயவு செய்து பெருமை வந்து விடாம, சகோதரருக்குள்ள தயவு செய்து பெருமை வந்துடாம அப்படிங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நாம் பார்க்கிறோம், பெருமை நமக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மையே அழிச்சிருது. அடுத்து முதலாவது பெருமை ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் அருவருக்கின்றார். இரண்டாவது நம்ம என்னது, குடும்பத்துக்குள்ள பெருமை வரக்கூடாது, வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் குடும்பம் பிரிஞ்சிரும். மூன்றாவது என்னது, நமக்குள்ளே பெருமை வந்துருச்சுன்னு நினச்சிக்கோ, நம்ம வாழ்க்கையே அழிஞ்சிரும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம் அப்படின்னா, கோலியாத். காத்தூராகிய கோலியாத் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெருமை. ஏன்னா அவங்க பெரிய உயரமான ஒரு மனுஷன், அதனால் அவங்களுக்கு உள்ள கேடயம் கவசம் ஈட்டி எல்லாம் இருந்தோடனே அவங்க மனசில் அவங்க கடவுள் மாதிரியே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய தைரியம், நம்மளை விட யாருமே பலசாலி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்படியே போய் நின்று அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன வரியா சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க பலத்தின் நிமித்தியமாக அவங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, சண்டைக்கு கூப்பிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர், நான் நிறைய ஒரு பாஸ்டர் கூட போகும்போதெல்லாம் நிறைய பார்ப்பேன், சின்னவங்க நல்லா கொஞ்சம் புஷ்டியாக நல்லா வேட்டி சட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே நிற்பாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வரியா வா வா அப்படிம்பாங்க. அது எதுக்கு, வீணான காரியம். அப்படி நம்ம வந்து பலத்தின் நிமித்தமாக யார்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது. அது இப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னா வீழ்ச்சி தான் வரும். பலத்தின் நிமித்தமாக இவங்க போனாங்க, கோலியாத்தையா எவ்வளோ ஸ்ட்ராங்காக போனாங்க. ஏசப்பா பார்த்தாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ எழும்புற அப்படின்னு சொல்லி குட்டி தாவிது வெறுமனையா இவங்க ஈட்டியை தூக்கிட்டு போனாங்க. குட்டி தாவிதையா ஒரே ஒரு கூழாங்கல் தான், அப்படியே போட்டாங்க, மண்டை உடஞ்சி போச்சு. சரிங்களா, அப்படியே முகங்குப்புற விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான். சரிங்களா, நீங்கள் வந்து என்னைக்கும் என்னக்கூடாது, மாம்சீகத்தில் பெருமை வந்துடக்கூடாது. நான் பாரு எவ்வளோ கட்டு மஸ்தமாக இருக்கேன். நிறைய ஜென்ஸ்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும். நான் ஒரு 2-3 பேர், எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு இருக்கும். நான் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா, ஆர்ம்ஸை பாருங்கள், எவ்வளோ கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. என் பொண்டாட்டி ஒரு குத்துனா போதும் அவள் மூஞ்சே உடஞ்சிரும், இங்கேருந்து குத்துனா போதும் அவள் அங்கே போய் விழுவா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. ஐயோ, அது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். பொண்டாட்டி வந்திருக்கிற மனைவியை குத்துறதுலையே அவங்களுக்கு பெருமை இருக்குது. ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த மனைவி இருக்கும்போது அது அடைய அருமை நிறைய பேருக்கு என்னது தெரியறது இல்லை. அதனால் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டாங்க, ஒரு சில வீட்டில் தான் ஆண்கள் பெண்கள் அடிக்காங்க, இன்னும் சில வீட்டில் என்னது பெண்கள் ஆண்களை துவைச்சி எடுத்துறாங்க. சரிங்களா, பெண்கள்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. நான் ஒருத்தங்க வீட்டில் பார்த்தேன், வீட்டில் பயங்கர அடிப்பட்டு சண்டை, என் ஃப்ரெண்டோட வீடு. அப்போது அச்சோ உங்கள் அப்பா சண்டை போடுறாங்க போலயே அப்படின்னு அவள் எங்கெங்கே எழுந்துட்டு இருந்தா, என்னம்மா இவங்க வீட்டில் பெரிய பிரச்சனையா? ஆமாம் பெரிய பிரச்சனை. லாஸ்ட்டில் சரி என்னதான் நடக்குன்னு எட்டி பார்த்தா தான் தெரியுது, அவங்க அம்மா போட்டு அவங்க அப்பா போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அடிக்காதாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. என்ன பண்ணுங்க, மனைவி மாம்சீகத்தில் என்னைக்குமே பெருமை வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எப்பொழுதுமே என்னது, நமக்குள்ளே என்ன வேண்டாம், பெருமையே வேண்டாம். எது கிடைச்சாலும் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம ஏசப்பா எப்படி வாழ்ந்தாங்க, நான் இவங்களுக்கு குருடன்கள் வந்தாங்க, அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாங்க. அதுக்காக ஆண்டவர் நான் தான் சுகத்தை கொடுத்தேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சேர் போட்டால் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அடுத்தது செவிடர்கள் வந்தாங்க, விதவைகள் வந்தாங்க, எல்லாருக்கும் குஷ்டரோகிகள்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சுகத்தை கொடுத்தாங்க. ஆனால் என்றைக்குமே ஆண்டவர் என்ன பண்ணலை, பெருமையை காமிச்சதே இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பறக்கும் போது எங்கே பறந்தாங்க, அரண்மனையில் பறக்கலை. அவங்க என்னது, ஒரு ஏழ்மை கோலத்தில் ஒரு மாட்டு தொழுவத்தை தான் பறந்தாங்க. நான் தேவன், அதனால் என்னது, நான் அரண்மனையில் தான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி நான் செஞ்சதை என்றைக்குமே அவங்க பெருமை பாராட்டிக்கிட்டே இல்லை. நான் அவனுக்கு குஷ்டரோகத்தை சுகம் கொடுத்தேன், இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு நான் சுகத்தை கொடுத்தேன், பார்த்தீங்களா நான் வர்ற 2 மீன் 5 அப்போ தான் இருந்தது, பார்த்தீங்க 5000 பேருக்கு கொடுத்தேன்னு சொல்லி என்றைக்குமே ஆண்டவர் பெருமை பாராட்டினதே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆண்டவரையே மறந்துட்டு நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பெருமை பாராட்டிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லாதபடி என்ன பண்ணுங்க, ஆண்டவரை மட்டுமே முன்னிறுத்துங்க. எவ்வளோ உங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எவ்வளோ நேரம் கேளுங்க, ஆண்டவர் தந்துக்கிட்டே இருப்பார். ஒரு நடந்த சம்பவம், பாஸ்டர் ஐயா ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவங்க எனக்கு பெரியப்பா வரும்னு நினைக்கிறேன், பெரியப்பா தானே, அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. பாஸ்டர் ஐயா இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுத்தாங்க, அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, ரொம்ப ரிச் ஃபேமிலி, அவங்க வீட்டில் எல்லோருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, அப்படி இப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ரொம்ப பணக்காரங்கன்னா ரொம்ப ஏதாவது இருப்பாங்களோன்னு நினச்சி கொஞ்சம் பயத்தில் தான் நான் போனேன். அங்கே போய் பார்த்தா நார்மலாக ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு நார்மலாக இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட போனேன், ஏன்னா பணக்காரங்கன்னா நம்மக்கிட்ட பேசுவாங்களான்னு.
அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரொம்ப தாழ்மையாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இவ்வளவு தாழ்மையாக இருக்காங்க, அந்த பெருமையை அவங்க காட்டவே இல்லையேன்னு சொல்லி அவங்களுக்காக நான் ஜெபித்தேன். அதே ஒரு சமயத்தில் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன், ஒரு வாலிப மகள், அவள் சென்னையிலேருந்து வந்திருந்தா. அப்போ நான் சொன்னேன், ஏய் நீ சென்னையிலேருந்து வந்திருக்கியா, பரவாயில்லையே, நல்லா இருக்கியாமா அப்படின்னு. ச்சே, வெரி ஹாட், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஊர் ஒரு பட்டிக்காடான ஊர், இந்த ஊரில் யாராவது வாழ்வாங்களா சே அப்படின்னு சொன்னான். அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தவங்க தாழ்மையாக இருந்தாங்க. இந்த இருக்கு பாருங்க சென்னை, அந்த சென்னையிலேருந்து வந்துட்டு ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்னா, என்னடா இது, நான் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா அப்படின்னா, நான் கேட்கவே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸு வந்து 50,000 rupees, இதெல்லாம் இந்த ஏரியாவுக்கு போட முடியுமா, கேட்க மாட்டேக்காங்க, நான் எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா. அப்போ நினச்சேன், சே எப்படி அந்த பொண்ணுடைய மனசில் ஒரு சென்னையில் இருந்து ஒரு நார்மலாக இந்த பஸ் ஏறி போனால் நம்ம அடிக்கடி போயிட்டு வரோம், அதுக்குள்ளேயே இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு பெருமை அந்த பிள்ளைக்குள்ளே இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். இத்தனைக்கு என்னென்னா அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து ஒரு ஊழியக்கார். அதை நினச்சி இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட்டா, ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கூட நான் சொன்னேன். அதனால் எப்பொழுதும் என்னது, நம்மளுக்கு பெருமையே வேண்டாம், ஆண்டவருடைய பிள்ளைக்கு எதுவுமே வேண்டாம். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போறீங்களா, சேர் தான் வேணும், தரையில் உட்கார மாட்டேன்னு சொல்லாதீங்க, எங்கே இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல ஏறி போய் உட்காந்துக்கோங்க. இடமே இல்லையா, கோட்டச்சோரில் கூட ஏறி உட்காந்து வேடிக்கை பாருங்க. ஆண்டவருடைய சமூகம் அவ்வளவு முக்கியமானது. அந்த இடத்துல நம்மளுடைய பெருமையை காட்ட வேண்டாம், யாருக்கிட்டையுமே பெருமை காட்ட வேண்டாம். பெருமை மட்டும் வைத்து இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. அதனால எல்லாரையும் நேசிங்க. உங்கள் பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், கஷ்டப்பட்டவங்களா இருக்கட்டும், பெரிய பணக்காரங்களா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நேசிங்க. அப்பொழுது ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயர்த்துகின்றவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் ஓடினார்கள் குஷ்டரோகிகளை கண்டு, ஆனால் இயேசு அவர்களை கண்டு மனதுருகி அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார் என்று நாம் காண்கின்றோம். காரணம் என்ன? அந்த அன்பு, அந்த தாழ்மை, தேவாதி தேவனுடைய அன்பு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. சின்ன பிள்ளைகளை வளர்ப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வளர்ப்பது ஒரு கடினமான காரியம், தாய்மார்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு யூரின் போகிறது இல்லைன்னா அந்த மாதிரி காரியங்கள் கண்ட்ரோல் இருக்காது. நாம் அதை ஒருபொழுதும் அருவருக்கிறது இல்லை, அதை அழகாக க்ளீன் செய்து நாம் வளர்க்கிறோம். ஆனால் தாய் தகப்பனுக்கு அப்படி ஒரு அனுபவம் வயதான காலத்தில் வருகிற பொழுதும் நாம் அதே போல அருவருக்காதபடி அவர்களை நாம் பாசத்தோடு கவனிக்கிறோமா என்பதுதான் உண்மையான அன்பு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஒரு பிள்ளையை பெற்று வளர்ப்பது என்பது எப்பொழுது பிரயோஜனமானதா இல்லையா என்பதும், அந்த பிள்ளை உண்மையான அன்பு இருக்கிறதா என்பதும் தாய் தகப்பன் படுக்கையில் விழுகின்ற பொழுதுதான் அது தெரியும். பிரியத்துக்குரியவர்களே, நல்ல செய்தியை நாம் கேட்டோம். பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவர் இறுதி நாளிலே சீசருடைய கால்களை கழுவினார். கழுவினது மாத்திரமல்ல, அதை ஒரு டவல்னால தொடச்சார். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அசிங்கமான இடம் நடந்து போகிற அந்த கால்கள், அந்த கால்களை கழுவி அவர் துடைத்து தன்னுடைய தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார். நாமும் கூட பிறருடைய கால்களை கழுவுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை உங்கள் வீட்டிலே நீங்கள் எழுதி போட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை பார்த்து பார்த்து வளரட்டும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாங்களெல்லாம் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வரும்பொழுது பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும் அவருடைய எழும்பி நின்று கொள்ளும், உட்கார மாட்டோம். ஏனென்றால் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது. உடனே சாரத்தை அவுத்து ரெண்டை மேலே கட்டியிருந்தோன்னா அதை அவிழ்த்து விட்டு மரியாதையாக கைகூப்பி நிற்போம். அதே போல் பெரியவர்கள் பெற்றோர்களுக்கும் அப்படித்தான் மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களை அடிக்கிற பிள்ளைகளை காண்கிறோம், திட்டுகிற பிள்ளைகளை காண்கிறோம். தலைகீழாக இப்பொழுது காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. கடவுள் எங்கோ இருக்கிறார், நாம் கண்களாலே பார்க்க முடியல. ஆனால் அவர் சார்பாக தாயும் தகப்பனும் இருக்கிறாங்க. அவர்களை நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும், எப்படி மரியாதை செய்ய வேண்டும். தாழ்மை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் கடவுளுடைய இடத்துல நம்முடைய அம்மாவையும் அப்பாவையும் நாம் பார்ப்போம். இன்றைக்கு இந்த படிப்பு, இந்த ஷர்ட்டு பேண்ட்டு, இந்த ஷூஸு, நான் பேசுகிற இங்கிலீஷ், இதெல்லாம் என்னுடைய தாயார் என் தகப்பன் எனக்கு போட்டிருக்கிற ஒரு பிச்சை என்றே நான் நினைக்கின்றேன்.
நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ கம்ஃபர்டபுள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு போட்ட பிச்சை. ஃபஸ்ட்டு காடு கொடுத்துருக்குறாங்க, ரெண்டாவது அம்மா அப்பா போட்ட பிச்சையில் தான் இன்றைக்கி நீங்கள் வாழ்கிறீங்க. பிச்சையை வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அப்பா அம்மாவை அடிப்போம் என்றால் ரீத்துக்குரியவர்கள் எங்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பது தான் இந்த நாளில் கேள்வி. எனக்கு எப்படி தெரியும் இந்த பிள்ளைகள் பெற்றோர்களை அடிக்கிறாங்கன்னா, ஊழியம் செய்வது நிமித்தமாக. ப்ரோக்ராம் முடியும் போது நைட்டு 9லேருந்து 9:30 வரைக்கும் உண்டு, பெனியல் டிவியில் வரும். அப்போ நிறைய ஃபோன் கால்ஸாக வரும். அதில் 50% மேலே என் பிள்ளை என்னை அடிக்கிறான், கெட்ட வார்த்தை சொல்கிறான், என்னை மிதிக்கிறான், என் மகா என்னை அடிக்கிறாயா, நான் வெளியே வந்து நிற்கிறேன், 12 மணிக்கு நான் நடு ரோட்டில் நிற்கிறேன், தாய்மார்கள் சொல்கிறாங்க. மிகவும் வேதனைப்படுகிறோம். நமக்குள்ளே அன்பு இருக்கும் என்றால், நமக்குள்ளே தாழ்மை இருக்கும் என்றால் நாம் யாரையும் அடிக்க மாட்டோம், எதிர்த்து பேச மாட்டோம். நமக்குள்ளே முரட்டுத்தனம் இருக்காது, வெறித்தனம் இருக்காது, மிருகத்தனம் நமக்குள்ளே இருக்காது. மனைவியை ஈவிரக்கம் இல்லாமல் அடிக்கிற ஆண்களை காண்கிறோம். வேளை இந்த பூமியிலே நாம் வாழ்கிற காலமெல்லாம் இந்த இயேசுவை போல அன்புடையவராக தாழ்மை உடையவராகவே நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். நாம் பெருமை பாராட்டுவதற்கு என்று எதுவுமே இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இருக்கிறது பெருமை பாராட்டு? ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு சில அறிவிப்புகளை நான் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். அடுத்த சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் இருக்கிற அந்தோணியார் கோயில் மற்றும் வெடிவைத்தான் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் உள்ளே வந்து ரைட் சைடில் மேலே ஏறி நீங்கள் வரணும். லெஃப்ட் சைடில் வேறு யாரோ கூட்டம் நடத்துகிறாங்க, அதனால் குழப்பம் உண்டாகிறது. நீங்கள் ஏமாந்து விடாதபடி உள்ளே வந்து ரைட் சைடில் மேலே ஏறி வருவீர்கள் என்றால் அங்கே உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். இதே போல் கூட்டங்கள் அங்கு நடைபெறும். நாகர்கோவிலையும் மார்த்தாண்டத்துலேயும் கூட்டம் நடத்துறதுக்கு ரொம்ப மவுண்டன் ஆஃப் டிஃப்ரென்ஸ், பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஓரளவு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். அங்கே கூட்டத்துக்கு வருபவர்கள் எல்லாம் மிகவும் ஏழ்மை நிலைமையில் இருப்பவர்கள். பல வருடங்களாய் நாம் கூட்டம் நடத்துகிறோம். எப்பொழுதும் நாம் நம்முடைய கையிலிருந்து தான் பணத்தை போட்டு அங்கே கூட்டத்தை நடத்துகிறோம். அங்கு ஜனங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மிகவும் ஏழ்மையானவர்கள். ஆனால் அதிகமாய் பிசாசு போராட்டங்களிலே இருப்பவர்கள். அவர்களுக்காக நம்முடைய அன்பை காண்பித்து நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது சனிக்கிழமை ஆசிரியத்தில் மாளிகையில் வைத்து கூட்டங்கள் உண்டு. 4வது சனிக்கிழமை சென்னையில் வைத்து கூட்டங்கள் உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, 2வது ஞாயிறன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஆசிரியத்திலே மாளிகையிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நீங்கள் விரும்பினால் வந்து என்னை சந்தித்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெபித்து விட்டு போகலாம். இந்த மே மாதம் முழுவதும், அதோடு கூட ஜூனில் 19 தான் காலேஜ் ரீஓப்பன் ஆகுது. எனக்கு லீவு கிடைத்திருக்கிறது. நான் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்திக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கும் 2 தடை இருக்கிறது. ஒன்று, அதிகமான வெயில். நான் ட்ராவல் பண்ணி எனக்கு உட்காருகிற இடத்துல கட்டி வந்து விட்டது, சின்ன கட்டி. ஏன்னா சீட்டில் அப்படி பயங்கரமாக அந்த ஹீட் ஏறுறதுனால. இன்னொன்று, பிரியத்துக்குரியவர்களே, இன்னொரு காரணம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி நான் வந்து உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் அதை ஆமோதிப்பீர்கள் என்றால் கூட்டத்தின் இறுதியிலே முன்பாக வந்து ஜெபிக்க வருகிற பொழுது எங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பரை நான் குறித்து வைத்துக்கொண்டு உங்கள் வீடுகளுக்கு வந்து நாங்கள் ஜெபிப்போம். அம்மா புக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க கணவர் கொஞ்சம் நாட்களாக நடக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அவர்களை எப்படியாவது நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். சீவன்புரத்தில் இருக்கிறாங்க, பள்ளம் போகிற வழியில் இருக்கிறாங்க. எனவே இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் அங்கே ஆசிரியத்திலே மாளிகைக்குள்ளாக வைத்து நடத்தி வருகிறோம். மிக அருமையாக அங்கே அந்த இல்லம் நடந்து வருகிறது. கர்த்தர் சென்ற செமஸ்டரில் நான் லீவில் இருக்கும் பொழுது அந்த கட்டுமான பணிகளை முழு பலத்தோடு செய்ய எனக்கு உதவி செய்தார். அநேகர் தங்களுடைய உதவி கரங்களை நீட்டினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நாம் செய்து கொடுத்திருக்கின்றோம்.
அங்கே நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர்லாம் ரொம்ப பாவமான அந்த அவங்க ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அவர்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தினந்தோறும் காலை 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நல்ல நல்ல ஊழியக்காரர்களை நாம் அனுப்பி அவர்களுக்கு நல்ல ஜபங்களை எல்லாம் நான் நடத்தி அவர்களை நாம் ஆறுதல் படுத்தி வருகிறோம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது வயதான காலத்திலே பராமரிப்பவர்கள் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் நீங்கள் என்னை தெரியப்படுத்தி கொள்ளலாம். அங்கேயே தங்கி இருந்து ஜெபிப்பதற்கு நல்ல பாஸ்டர் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த நர்சஸ் போன்றவர்கள்லாம் நமக்கு தேவை. அங்கேயே தங்கி இருந்து நான் பணிபுரிகிறேன், நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்பவர்கள் மாத்திரம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஆசீர்வதிப்பாராக. தானியேலுடைய புஸ்தகத்திலே நாம் தியானிக்க நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். தானியேல் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவன். இந்த இடத்துல நாம் வாலிபர்கள் 4 பேர்களை பார்க்கிறோம். அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெகு தொலைவு இழுத்து செல்லப்படுகிறார்கள். அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தி தாயையும் தகப்பனையும் கொன்று ஒருவேளை படுகொலை செய்து பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை வெகு தொலைவு அழைத்து கொண்டு சென்று இன்னொரு மொழி பேசுகிற அந்த நாட்டிலே அவர்கள் வாழும்படியான கட்டாயத்தை உருவாக்குகின்றார்கள். அவே ஃப்ரம் ஹோம் இஸ் சம்திங் வெரி டிஃபிகல்ட். வீட்டை விட்டு வெகு தொலைவு நாம் போகின்ற பொழுது, நம்முடைய தாய் தகப்பனுடைய அரவணைப்பை நாம் இழந்து போகின்ற பொழுது அது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கும். முக்கியமாக வாலிப வயதிலே நாம் நம்முடைய வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போவோம் என்றால் அது எவ்வளவு கடினமாக இருக்கும். திருமணமாகி போகின்ற பொழுது அந்த வாலிப மகள் அழுகின்றாள். ஏனென்றால் இனி தகப்பன் தாயுடைய அரவணைப்பு அவளுக்கு கிடையாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு குடும்பத்தோடு கூட போய் அவள் அங்கே வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் அந்த பெண்ணிற்கு ஏற்படுகின்றது. படிக்க போகின்ற பிள்ளைகள் பெற்றோருடைய கனவுகளை நனவாக்குவதற்காக சென்னைக்கும் மும்பைக்கும் இல்லையென்றால் கோயம்புத்தூருக்கும் தூர இடத்துக்கு போய் தங்கும் பொழுது அங்கே அவர்கள் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். சாப்பாடு அதுக்கு ஒத்துக்கு போகணும், தானாக எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். அம்மா தலை சீவி விட மாட்டாங்க, ட்ரெஸ் பண்ணி விட மாட்டாங்க, நாமே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். அங்கே இருப்பவர்கள் எல்லாம் பயங்கரமானவர்களாக இருப்பார்கள். சற்று முன்பு இந்த கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு தாயார் என் பேத்திக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். அங்கே ஒரே பிரச்சனை. பேத்தி படிக்கிற இடத்துல கூட இருப்பவர்களாம் சேர்ந்து அதிகமாக நெருக்குகின்றார்கள் என்று சொல். இன்னொரு இடத்துல போய் வாழ்வதும் செட்டில் ஆகுவதும் அங்கே போய் நாம் மன அமைதியோடு வாழ்வதும் மிக கடினமான காரியங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பந்து போல, அது உருண்டு உருண்டு போகும். ஒரு சக்கரம் போல அது உருண்டு உருண்டு போகும். மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் வர வர நாம் மகிழ்ச்சியாக அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்றால், அந்த சவால்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறார். அங்கே அவர்கள் தேவனை தங்களுக்கு தாபரமாக்கி கொள்ளுகிறார்கள். they make Lord as their foothold. அந்த இடத்துல ஆண்டவரை அவங்க பற்றி கொள்றாங்க. அம்மா அப்பாவை கொண்டவங்கக்கே போய் சர்வ் பண்ணுங்கிற ஒரு நிலைமை. மிக கஷ்டமான ஒரு காலம். ஆனால் அதன் மத்தியிலே அவர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். இது எப்படி முடிகிறது? இயேசு நம்முடைய உள்ளத்தில் வருகிற பொழுது எல்லா நிலைமைகளிலும் நமக்கு ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எவ்வளவு கடினமான ஒரு நிலைமை வந்தாலும் நமக்கு இயேசு உள்ளே இருக்கிறபடியினாலே ஒரு பெரிய தைரியம், பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது. நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபுவாக இருக்கின்றபடியினாலே நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த பூமியிலே வாழ்கிறோம். இது சின்ன உண்மையை தெரியாதவர்கள் தான் மதுபான கடைகளிலே போய் நிற்கின்றார்கள், நண்பர்களை தேடி ஓடுகின்றார்கள், டீ கடை முன்பு நின்று கதை பேசுகின்றார்கள்,
வேறு எங்காவது ஒரு கொஞ்சமாக எனக்கு அன்பு கிடைத்து விடாதா என்று வாலிப பிள்ளைகள் ஏங்கி திரியிறாங்க. வேறு இடத்துல ஏதாவது அன்பு எனக்கு கிடைச்சிருமான்னு சொல்லி. அதனால தான் பொய்யான அன்பை காண்பிப்பவர்களில் போய் ஏமாந்து தங்கள் வாழ்க்கையை அவர் தொலைத்து போய் நிற்கிறாங்க. எந்த நிலைமையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை இந்த தாய் தகப்பன் இல்லாத இந்த 4 வாலிபருடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது யார் நம்மை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் இதுபோல சக்கரங்கள் சுழன்று சுழன்று வேறு விதமான இடங்களுக்கு நாம் சென்று வேறு விதமான ஜனங்கள் மத்தியில் வாழ வேண்டிய கடினமான நாட்கள்லாம் வருகிற பொழுதும் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். காரணம், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை கரம் பற்றி இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை நடத்துகின்றார். ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகின்றார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாகின்ற பொழுது, வாழ்க்கை சக்கரம் சுழன்று நேசித்த பிள்ளைகளே இப்பொழுது நமக்கு எதிரிகளாக மாறி நிற்கின்ற பொழுது, வேலை பார்க்குற இடத்துல பல பிரச்சனைகள் வருகிற பொழுது, பாராங்கற்களாக சில பிரச்சனைகள் வந்து விலகாமல் இருக்கிற பொழுதும் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய தைரியம் நமக்குள்ளே வருகிறது. சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட வெறும் தண்ணீரை குடித்துவிட்டு தைரியமாக வாழ்வதற்கும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாளிலே எனக்கு அதிக கவலை, எனக்கு அதிக வருத்தம், எனக்கு அதிக பிரச்சனை, ஐயோ எனக்கு அதிக வியாதி, எனக்கு என் பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை என்று நீங்கள் அங்கலாக்கிறீர்களா? இந்த 4 வாலிபர்களை பாருங்கள். ஒருவேளை டீனேஜில் அவங்க இருந்திருக்கலாம், ஏர்லி 20s அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருக்கும் தானியல் கூட இருந்த எல்லாருக்கும் திராட்சரசம், மதுபானம், ராஜா சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவரோ எனக்கு இது வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு தீர்மானம் பண்ணி, நான் தூய்மையாக வாழ்வேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், என் ஆண்டவரை நான் பிரியப்படுத்துவேன், பருப்பு எனக்கு போதும், எனக்கு காய்கறி போதும், கீரை போதும் என்று சொல்லி, தண்ணீர் போதும் என்று சொல்லி ஆண்டவரை பிரியப்படுத்துவதிலே அவர் கவனமாக இருந்தார். தானியலுக்கு இருந்த ஒரே ஒரு கவலை, ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழ வேண்டும் என்பது. இன்னைக்கு என்ன கவலையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. எனக்கு என்ன கவலை இருக்குன்னு நான் யோசித்து பார்க்குறேன். தானியலுடைய கவலை, ஆண்டவரை நான் வருத்தப்படுத்திடக்கூடாது, ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாது, திராட்சரசம் அவருக்கு பிடிக்காது, நான் அதை சாப்பிடக்கூடாது. நேராக போய் ஐயா பொறுப்பாக இருக்கிறத சொல்கிறார், எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா, நான் இது குடிக்காமல் நான் வாழணும்னு நினைக்கிறேன். தானியேல் முதலாய் பேசுகிறார். யாருக்காக பேசுகிறார்? ஆண்டவருக்காக பேசுகிறார். அந்த ஒண்டர்ஃபுல் கேரக்டர் டேனியல் இஸ். அவருடைய வாழ்க்கையை வாசிக்கிற பொழுது அது உன்னதமானதாக இருக்கிறது, அது புகழப்படத்தக்கதாக இருக்கிறது. தனக்காக பேசவில்லை, வேறு யாருக்காகவும் பேசவில்லை, ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொறுப்பார்கிட்ட போயிட்டு ஒரு பேச. எண்ணங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஒரு ஆவிக்குரிய மனுஷியுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் எதை பெரிதாக நினைக்க வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி எதை கனம் பண்ண வேண்டும் என்பதையெல்லாம் சின்ன பசங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. They are very young but they are teaching us. எதை பெரிதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், எதை வேண்டும் என்று நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்பதை சற்று நீங்கள் சொல்ல முடியுமா? Today, what do you consider to be very important in your life? Who is a very important person, VIP of your life? எது உங்களுக்கு மிகவும் பெரிதாக இருக்கிறது, எதை மிகவும் அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. எதிர்த்துக்குரியவர்களே, அப்பொழுது வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். மதுபானம் பெருசில்ல, சிக்கன் 65 பெருசில்ல, செட்டிநாடு சிக்கன் பெருசில், காடைகள் பெருசில்ல, கௌதாரி பெருசில்ல, துறவை, எனக்கு தண்ணீர் போதும், மரத்திலான கறிகள் போதும், பருப்பு போதும், கீரைகள் போதும், வெஜிடபிள்ஸ் போதும் சொல்லி சொல்கிறேன். நேற்றிரவு எனக்கு ஒரே குழப்பம். எனக்கு 3 காரியங்கள் இருந்தது. ஒன்றை நான் தேர்வு செய்ய வேண்டும். கொஞ்சம் பணத்தை ஆண்டவர் நேற்று எனக்கு கொடுத்தார். அப்பொழுது ஏதாவது ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று, என் மனைவி இரவும் பகலுமாக ஹார்ட் டிஸ்க் வாங்கித்தாங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். காரணம், நம்ம ஆயிரக்கணக்கில் யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால அந்த ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். 2 மாதம் 3 மாதத்தில். இப்போ 4 ட்ரில்லியனா ஏதோ சொன்னார், டெராபைட், அது 10,000 ரூபாய், அதை வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா அவ்வளோ பணம் இருக்குது. இல்லைன்னா இந்த ஊழியத்திற்கு இன்னொரு ஸ்பீக்கர் வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மானிட்டர், அது ஒரு ஸ்பீக்கர். இந்த ஒரு ஸ்பீக்கர் காணாது. முக்கியம் மார்த்தாண்டத்தில் முறைஸ்னு சவுண்டாக வைக்க சொல்லியிருக்கிறதுனால ஒரு ஸ்பீக்கர் நமக்கு போதில்லை, இன்னொரு ஸ்பீக்கர் நமக்கு வேணும். இருந்தால் நல்ல சவுண்டு கேட்கும்.
அப்போ அதுக்கு 12,000 ரூபாய், அதுக்கும் அது நினைச்சாலும் வாங்கலாம். அதுவும் முக்கியமான தேவை. இல்லை என்றால் உங்களுக்கு நல்ல சாப்பாடு போட வேண்டும். எதை தேர்வு செய்வது? போன மாதமே சாப்பாடு போட்ட அம்மா சொன்னாங்க, பிரியாணி போடுங்க. வழக்கமாக நீங்கள் இப்படி சாப்பாடு தானே போடுறீங்க, ரைஸ் மீல்ஸ் தானே போடுறீங்க. பிரியாணினா இன்னொரு மடங்கு காசு ஆகும். அது கொஞ்சம் கஷ்டத்தை எனக்கு ஏற்படுத்தும். இந்த 3ல் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒன்று ஹார்ட் டிஸ்க் வாங்கணும், இல்லைன்னா ஸ்பீக்கர் வாங்கணும், அப்படி இல்லைன்னா பிரியாணி போடணும். கொஞ்ச நேரம் யோசித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்துல பேசினார், உனக்கு எது முக்கியமாக தோன்றுகிறது? ஸ்பீக்கர் வாங்கினா அப்படி கடைசி வரைக்கும் இருக்கும். தெராபைட் வாங்கினா ஒரு 3 மாதம் தாக்கு பிடிக்கலாம். சாப்பாடு பிரியாணி போட்டால் இன்னும் ஒரு நிமிஷத்தில் மத்தியானத்தோடு போயிடும். நான் சொன்னேன், எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், வருகிறவர்களுக்கு பிரியாணி போடுறது தான் எனக்கு முக்கியம், அவர்களை சந்தோஷப்படுத்துவது தான் முக்கியம். தானியேல் எனக்கு இந்த சாப்பாடு இது மூலமாக என் ஆண்டவரை பிரியப்படுத்துவேன் என்று முடிவெடுத்தார். இந்த பிரியாணி போடுறது உங்களுக்கு நான் போடுவதாக நினைக்கவில்லை, ஆண்டவருக்கு போடுவதாக நினைக்கின்றேன். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த போஜனத்தின் வழியாக எனக்கு சாப்பாடு இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு அந்த ஹார்டிஸ்க்கு அவளுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல போஜனத்தை கொடுக்க வேண்டும், பிரியாணியை கொடுக்க வேண்டும் என்று உடனே நான் ஃபோன் பண்ணேன். அண்ணன் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி தெரிஞ்ச ஹோட்டலுக்கு நைட்டு 10:45 நான் ஃபோன் பண்ணி வேக வேகமாக காரியங்களை நடப்பித்தேன். எதை வேண்டும் என்று நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். யார் வேண்டும் என்று நான் தான் தேர்வு செய்ய வேண்டும். எனது வாழ்க்கைக்கு நான் தான் எஜமானன், நான் தான் முதலாளி. என்னுடைய வாழ்க்கையில் நான் தேர்வு செய்வதை யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் எஜமானன். வாலிப மகளே, வாலிப மகனே, நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமானன். நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும், அதை யாரும் தடுக்க முடியாது என்பதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம். வாலிப வயதிலேயே அவர்கள் தேர்வு செய்தார். வாலிப வயதிலேயே அவர்கள் மதுபானம் வேண்டாம் என்று சொன்ன யார் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? இது தவறு, கெட்ட பழக்கம் என்று யார் சொல்லிக் கொடுத்தார்? இது செஞ்சால் ஆண்டவர் கூட இருக்க மாட்டார் யார் சொல்லிக் கொடுத்தார்? அவர்களாகவே தெரிந்து கொண்டார்கள். மொபைல் வேண்டாம், அது சீரழிக்கும், அது நாசமாக்கும். யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நாமவே அதை வேண்டாம் என்று தேர்வு செய்ய வேண்டும். இவர்கள் வேண்டாம் என்று தேர்வு செய்தது போல உங்களாலே செல்போன் வேண்டாம் என்று வாலிப பிள்ளைகளே நீங்கள் தேர்வு செய்ய முடியுமா? பைபிள் தான் வேண்டும் என்று சொல். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 அதிகாரமாவது வாலிப காலத்தில் வாசிக்காவிட்டால் அந்த வாலிபம் வீணான். பழைய ஏற்பாட்டிலே 5 அதிகாரங்கள், புதிய ஏற்பாட்டிலே 5 அதிகாரங்கள். நீதிமொழிகள் இன்றைக்கு 4ஆம் தேதி என்றால் சரியா 4வது அதிகாரம். நம் 31 சாப்டர்ஸ் அங்கே இருக்கிறது. இதை வாசிக்காதபடி உன்னுடைய வாலிபம் கடந்து போய்விடும் என்றால் உன் வாழ்க்கையே வீணாக போய்விடும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனக்கு பைபிள் வேண்டும், எப்படியாவது ஒரு நாளைக்கு 11 சாப்டர்ஸ் நான் வாசிப்பேன் என்று நாம் தீர்மானம் செய்தால்தான் நம்முடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை என்றால் அது வீணாகவே போய்விடும். இப்படியாக அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறாங்க. ராஜாவுக்கு அதனால பிடிச்சு போகுது. ராஜா அவங்கள நல்ல கனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்த அதிகாரத்துக்குள்ளே நாம் வருவோம். 2ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த சிலையின் தலை பசும் 12 இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டுமென்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். 17 பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. இப்போ பிரச்சனை வந்துடுது. என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் ராஜாவுடைய அரண்மனையில் மிக உயர்ந்த இடத்துல அவங்கள வைக்கிறாரு. ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ப்ளூ ஐடு பாய்ஸ் ஆஃப் த கிங். நல்லா போயிட்டு இருக்கும்போது ராஜா திடீர்னு ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அந்த சொப்பனம் அவரை ரொம்ப ஆவியிலே கலங்க வைத்ததான். அதனால அவர் என்ன செய்கிறார், நேராக போய் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, மைக் ஆஃப் பண்ணி வச்சா. அந்த நாளில் ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஒரு சொப்பனம் கண்டே அது என்னை கலங்க பண்ணுது. ஞானிகள், சாஸ்திரிகள், இது மாதிரி முக்கியமான பொறுப்புகளுக்கெல்லாம் வந்து சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். சொன்னால் உங்களுக்கு நல்ல கிஃப்ட்லாம் கொடுப்பேன், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், இல்லைன்னா உங்களை கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான கட்டளையை பிறப்பிக்கின்றார்.
எல்லாரும் வந்து சொன்னாங்க, ராஜா சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம். அது எப்படி சொப்பனத்தை சொல்லாமல் சொப்பனத்தையும் சொல்லு அர்த்தத்தையும் சொல்லுன்னு சொல்ல முடியும்? சம்மோட்டு லுக்கிங் ரிடிகுலஸ் அப்படிங்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, நான் அப்படி சொன்னேன்னா நீ ஏமாத்திடுவீங்க, நீங்களாம் கள்ள பயலுங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. எல்லாரையும் கொள்ளு அப்படின்றாரு. எப்படி ஏரோது சின்ன பிள்ளைகள்லாம் கொள்ளுன்னு சொல்லி கட்டளை கொடுத்தாரோ அதே போல் இவர் ஞானிகளை எல்லாம் கொண்டு விடு என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த லிஸ்ட்டில் தான் தானியேலும் அவருடைய நண்பர்களும் வராங்க. ஒரு பயங்கரமான பிரச்சனை வந்து விட்டது. ராஜாவுடைய சொப்பனத்தை கண்டு அவர் கண்ட சொப்பனத்தை தெரிந்து கொண்டு அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா உயிர் போயிடும். தேவர்களோடு வாசம் பண்ணுகிற மனிதர்களை அல்லாமல் யாரும் இது சொல்ல முடியாது, இது நடக்கவே நடக்காதுன்னு ஞானிகள்லாம் சொல்லிடுறாங்க. தானியேலுக்கும் உயிர் போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுதுதான் அவர் கொஞ்சம் தவணையை கேட்டுவிட்டு, ஒரு 3 நாள் தாங்க, 2 நாள் தாங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் நண்பர்களோடு கூட சேர்ந்து கொண்டு அங்கே அவர்கள் ஆண்டோட்ட போய் இரக்கம் கேட்குறாங்க. அப்பா நீங்கள் சொல்லலைன்னா எங்கெல்லாம் கொண்டு போட்டுருவாங்க, அவங்களோட கூட எங்களையும் கொண்டு வருவாங்க, நீங்கள் எங்களுக்கு எப்படியாவது சொல்லுங்கள். வாலிப காலத்தில் கிறிஸ்துவுக்காக நின்ற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது, உயிர் போய்விடுங்கிற பிரச்சனை வந்திருக்கிறது. அப்பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு முழங்கால் தான் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். வாலிப காலம் என்பது கிறிஸ்துவுக்காக வாழ நாம் ஆரம்பிக்கிற பொழுது 1000 போராட்டங்கள், 1000 பிரச்சனைகள், 1000 நெருக்கங்கள் நமக்கு பரிசாக கிடைக்கும். கிறிஸ்துவுக்காக நாம் வாழுகிற பொழுது, கிறிஸ்துவை தூக்கி சுமக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு அது கடினமான கொஞ்சம் திருப்பி அது கடினமான ஒன்றாக இருக்கும், போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதற்கான தீர்வு என்பது ஜெபத்தில் தான் இருக்கிறது, முழங்காலில் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஊழியக்காரரா அப்படின்னு சொன்னால், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னேன், எங்கே உன் முழங்காலை காண்பின்னு கேட்கணும். அந்த முழங்கால் கருப்பாக இருக்கணும். அப்போ தான் அவங்க கர்த்தரோடு கூட இருக்கிறாங்கிறதுக்கான அடையாளம். அதை யாரும் மறைக்க முடியாது, கருப்பாக இருக்கிறத காமிக்க முடியாது. அது முழங்கால் டெய்லி தேஞ்சாதான் அது காய்ப்பு பிடிச்சி இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, வாலிப காலங்களிலே தங்கள் பாவத்தினாலே நெருக்கப்படுற பிள்ளைகளை காண்கிறோம். பாவம் செய்து கண்டுபிடிக்கப்பட்டு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் திகைக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். பெற்றோர்கள் சரியில்லாதபடியினாலே பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை சந்திக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகளை காண்கிறோம். வியாதிப்பட்டபடியினாலே பிரச்சனைகளை சந்தித்து மரித்து விடுவோமோ என்று பயந்திருக்கிற பிள்ளைகளை காண்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகிறார்கள். அவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. வேலை பார்க்குற இடத்துல உயிர் போலும்படி ஒரு பிரச்சனை. கோபப்படலை, முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்லலை, இது எப்படி முடியும்னு மிச்சம் அல்ல மாதிரி கேட்கல. ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க, ஒரு 1 வீக் தாங்க, ஒரு 3 days தாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல தெரியப்படுத்துகிறார். எல்லாம் ஆவிக்குரிய நண்பர்கள் அல்லவா. தானியேலுடைய நண்பர்கள் 3 பேருமே ஆவிக்குரிய தோழர்கள். அதெல்லாம் ரொம்ப நோட்டபிள் திங். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். நீ உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்லுகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், நண்பர்கள் என்பது வாலிப காலத்தில் மிக முக்கியமானவன். அந்த நண்பர்களும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தபடியில் சேர்ந்து அவங்க இரக்கம் கேட்குறாங்க. ஆண்டவரே, இந்த அர்த்தத்தை சொல்லுங்க, இந்த சொப்பனத்தை சொல்லுங்க, இல்லைன்னா எங்களை கொன்று போட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரும் ஒரு இரவு நேரத்தில் என்ன சொப்பனம், என்ன அர்த்தம் என்று சொல்லி கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபருடைய ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பார்த்தீர்களா? வாலிபருடைய ஜெபம் என்றால் எவ்வளவு அது ரகசியங்களை அறிந்து கொள்வதாக, இல்லைனா பரலோகத்திலிருந்து நமக்கு பதிலை கொண்டு வருவதாக இருக்கிறது. ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாத ரகசியங்கள் எத்தனையோ இருக்கின்றன, நமது குடும்பத்திலேயே இருக்கின்றன. எவ்வளவோ ரகசியங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, ஜெபம் என்கிறது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இறைவனிடத்திலிருந்து நமக்கு பதிலை பெற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம். பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம். ஜெபம் என்பது தேவனையும் நம்மையும் இணைக்கின்ற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் ஆழமாக செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். முழங்கால நின்று கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே அந்த இன்சார்ஜிட்ட போய் நான் சொல்கிறேன், ராஜாவுடைய சொப்பனத்துக்கு சொல்கிறேன்னு சொன்ன உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். தானியேல் 2வது அதிகாரம் 25வது வசனம்.
அவரே ஆழமும் மறைபொருளுமானதை 25. அப்பொழுது அரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதாயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்தெஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். போதும். இப்போ ராஜா கேட்குறாரு, என்னப்பா நீ சொல்லிடுவியா, அது முடியுமா, கேன் யூ அப்படி சொல்லி கேட்குறாரு. அது எப்படி முடியும்னு, நான் கண்ட சொப்பனத்தை நீ எப்படி சொல்ல முடியும், அர்த்தத்தை எப்படி சொல்ல முடியும், முடியுமான்னு கேட்குறார். அப்பொழுது அந்த வாலிபனாகிய தானியேல் அவருக்கு முன்பாக தைரியமாக நின்று, ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று அழகாக அந்த சொப்பனத்தை சொல்லி அந்த அர்த்தத்தையும் சொல்வதை பின்னில் உள்ள வசனங்களிலே நான் வாசிக்கிறேன். எவராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ராஜா தன் சொப்பனத்தில் இரவு நேரத்தில் கண்ட ஒரு தரிசனத்தை இங்கே ஒரு வாலிபன் ஜெபித்து முழங்கால் படியிட்டு தெரிந்து துல்லியமாக அதை அப்படியே இங்கே அறிவிப்பதை காண்கிறோம். யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்கிற இதே நிலைமை வந்தது. ஆனால் சொப்பனம் என்னவென்று ஏற்கனவே அங்கே சொல்லிவிட்டார் ராஜா. ஆனால் இங்கே ராஜா அப்படி சொல்லவே இல்லை. 1000 மடங்கு அரிதான ஒன்று. ஆனால் அதையும் கூட இங்கு தானியேல் மிக அழகாக மிக சிறப்பாக அவர் சொல்லுகிறார். ஒரு பெரிய சிலை வந்தது, அந்த சிலையுடைய தலை அது மிக பெரிதாக இருந்தது, பசும் பொன்னினாலே ஆனது, அதற்கு அப்படி நெஞ்சு எல்லாமே வெண்கலத்தில் இருந்தது, வெள்ளியிலே இருந்தது, தொடையிலே இருக்கும் பொழுது அது அப்படி கீழே 3ஆவதாக 4ஆவதாக இரும்பு, அதுக்கு பிறகு களிமண், விரல்கள்லாம் பாதி இரும்பு பாதி களிமண் என்று சொல்லி 5 பகுதியாக பிரித்து அந்த சிலை எப்படி இருந்தது நீர் அதை கண்டீர் என்று சொல்லி அழகாக சொல்லி இறுதியிலே ஒரு கல் உருண்டு அந்த சிலையை உடைத்து தோசம் பண்ணிவிட்டது. அதன் பிறகு அந்த கல் ஒரு பெரிய பர்வதமாக மாறி எல்லாவற்றையும் ஆட்சி செய்தது என்று சொல்லி அழகாக அவர் சொன்னார். ஒரு தானியேல் எனப்பட்ட வாலிபன் ஜெபிக்கிறவனாக இருந்தபடியினாலே ராஜா சொப்பனத்தில் கண்ட அந்த காட்சியை அப்படியே அப்பட்டமாக துல்லியமாக அவர் அழகாக அங்கே விவரிப்பதை காண்கிறோம். ராஜா நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு அந்த சொப்பனத்தையும் சொல்லி அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரியாத ராஜாவுக்கு அந்த அர்த்தத்தையும் அவர் அங்கே சொல்லுகிறார். தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் everything is possible. With God everything is possible. கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதை வேண்டும் என்றாலும் நம்மாலே செய்ய முடியும் என்பதை இந்த இடத்துல நான் காண்கிறோம். எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ சாஸ்திரிகள், எவ்வளவோ அறிவானவர்கள் அந்த ராஜாவுடைய வேலையில் இருந்தாங்க. ஒருத்தரால சொல்ல முடியல. இவர் அழகாக அதை சொன்னார். பரத்திலிருந்து ஒத்தாசை வந்தபடியினாலே அதை செய்ய முடியுது. ஏன் பரத்திலிருந்து ஒத்தாசை வந்தது? ஒருவருக்கும் தெரியாத அந்த ரகசியம் ஏன் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதற்கு பதில் மிகவும் சிம்பிள் தான். இவர் வித்தியாசத்தை காண்பித்தார், எனவே ஆண்டவரும் வித்தியாசத்தை காண்பித்தார். அல்லேலூயா. என்னை சிநேகிப்பவர்களை நானும் சிநேகிக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுதும் பிழைப்பீர்கள். இவர் எனக்கு இந்த சாராயம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இது எனக்கு வேண்டான்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ ஆண்டவர் எனக்கு தானியேல் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அவங்களுக்கு சாவு வந்துடக்கூடாது, அழிவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். அவங்களுக்கு இந்த வெளியேற பெற்ற உண்மையை சொல்லி கொடுத்தாரா. நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிற பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார் என்பதுதான் இந்த நாளில் 2வது பகுதியிலே நான் தெரிந்து கொள்ளுகிற காரியம். இஃப் யூ ஆனர் த லார்ட் ஹீ வில் ஆனர் யூ. நம்முடைய ஆண்டவர் உண்மை உடையவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, இரவும் பகலும் நோக்கி பார்க்கின்றார்களோ, கதறுகின்றார்களோ, தங்கள் வாலிபத்தை காத்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் உண்மையும் உத்தவமாய் கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றார்களோ அவர்களை நம்முடைய ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அதைத்தான் இங்கே காண்கிறோம். He honored Daniel and his friends. கர்த்தர் அந்த நாளிலே தன்னுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணினார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். இந்த வாலிப நாட்களிலே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிற பொழுது, நாம் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாதபடி இங்கே ஓடி ஓடி வந்து உட்கார்ந்து கர்த்தருக்காக நாம் வேர்வை சிந்துகிற பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறாரு.
என் மகன் எனக்காக இவ்வளவு நிற்கிறானே, என் மகன் எனக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறாளே, உடனடியாக உங்களை அவர் ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்கள், நீங்கள் தினந்தோறும் ஜெபித்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவருடைய பைபிள் வசனங்கள் படி நடந்து பாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ, அவர் உங்களை உயர்த்தாமல் இருப்பாரோ என்பதுதான் இந்த நாளின் கேள்வி. When you please the Lord, when you seek the Lord, He will bless you 100-fold. 100 மடங்கு 1000 மடங்கு உங்களை உயர்த்துகின்றவராக, உங்களை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். பொல்லாத மனிதர்களே தங்கள் நண்பர்களுக்கு நன்மைகளை செய்கிற பொழுது, உதவி செய்கிற பொழுது, தங்கள் கைகளை நீட்டுகிற பொழுது, உன்னதமான தேவன் அவருக்காக நாம் வாழுகிற பொழுது, அப்படி ஊழியத்தை செய்கிற பொழுது நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா என்பதுதான் இந்த நாளிலே கேள்வி. பிரித்துக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரை சேவித்து பாருங்கள், ஆண்டவருக்கு பின் சென்று பாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் யாருக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். அவர் உங்களை பலமுள்ளவனாய் மாற்றுவார், அறிவுள்ளவனாய் மாற்றுவார், ஆஸ்திகள் படைத்தவனாய் மாற்றுவார், போவாசை மாற்றுவார். அவர் உங்களை நாள்தோறும் உயர்த்தி கொண்டே செல்லுவார். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறபடி. விசேஷித்தமான ஆண்டவரை வேண்டும் என்று தெரிந்து கொள்கிற பொழுது நீங்களும் விசேஷித்தமானவர்களாய் மாற்றப்படுகிறீர்கள். உங்களுடைய சரீரம் விசேஷித்தமான ஒன்றாக மாற்றப்படுகிறது. உங்களுடைய வாய்ஸ் கூட விசேஷித்தமான ஒன்றாக மாற்றப்படுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற பொழுது எல்லாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்கள், தேடியும் கிடைக்காத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும்படியாக ஆண்டவர் செய்கின்றார். அப்பொழுது அந்த ராஜா என்ன செய்தார்? கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கடைசியிலே நாம் பார்க்கிறோம். அந்த அடுத்த பக்கத்தில் உள்ளது வாசிக்குமா? 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 4 வசனங்களை வாசிங்க. 46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவனும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஜானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். போதும். ராஜா காலில் விழுந்துறாரு. உலகத்தையே ஆளுகை செய்த அந்த சுக்க தங்கமான சிலை, அந்த தலையான அந்த ராஜா தானியேல் காலில் விழுந்து ஒரு வணங்குறாரு. எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்றாரு. உங்களுடைய தேவன் தான் தெய்வம். என்ன ஒரு உயர்வு தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார் பார்த்தீங்களா? காரணம் என்ன? தானியேல் ஆண்டவர் வேண்டும் என்று அடம்பிடித்து அவரை பின் சென்றபடியினாலே நாட்டு ராஜாவே காலில் விழுந்தார் என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். ஆண்டவர் வேண்டும் என்று தேர்வு செய்யுங்கள். மொபைல் ஃபோன் வேண்டாம், தேவையில்லாத நண்பர்கள் வேண்டாம், தேவையில்லாத சம்பாஷணைகள் வேண்டாம். ஆண்டவர் போதும். எனக்கு அவர் தான் முக்கியம். பைபிள் தான் எனக்கு முக்கியம். எங்கே போனாலும் அதைத்தான் நான் தூக்கிட்டு போவேன். இப்போ சின்ன பிள்ளைகள் இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாருனாலும் சரி, என்ன இருக்கோ இல்லையோ அவங்ககிட்ட மொபைல் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தானே? வீட்டை விட்டு வெளியே போய் மொபைல் ஃபோன்லன்னா நம்ம பயந்துடுறோம். ஐயோ ஃபோனுங்க ஃபோனுங்க. அது இந்த உலகத்தாராக இருக்கட்டும், நான் பைபிள் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று நாம் ஆண்டவரை பற்றி கொள்கிற பொழுது கர்த்தர் தானியேலை எப்படி கனம் பண்ணினாரோ அப்படியே நம்மையும் அவர் கனப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளையும் கனப்படுத்துவார். இன்றைக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்க முடியாததாக தோன்றலாம். கர்த்தரை தேடி பாருங்கள். அதையெல்லாம் ஒன்றுமில்லாத பிரச்சனைகளாக ஆண்டவர் சனப்பொழுதிலே மாற்றி விடுவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அந்த உயர்த்துதல் எல்லாமே நினைத்து பார்க்க முடியாதவைகளாக இருக்கும். நேபுகாத் நேசார் தானியேல் காலில் விழுந்தாருன்னா யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிதான ஒரு காரியம். அப்படிப்பட்ட உயர்வுகளைத்தான் உங்களுக்கும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் என்பதுதான் இதனாலே நல்ல செய்தி. வெயில் அதிகமாக இருக்கிறபடினால செய்தியத்தோடு முடிக்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் ஒரு காணிக்கை பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிப்பேன். உங்களுக்காக பிரியாணி விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. இது ஜெபம் முடிந்த உடனே பந்தி ஆரம்பமாகும். ஜெபிக்க விரும்புகிறவர்கள் தாராளமாக நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லலாம். பொறுமையாகி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கூட்டத்துக்கு நிறைய இடம் இருக்குது, எக்கச்சக்கமாக இடம் இருக்குது. அந்த சைடில் எக்கச்சக்கமாக இடம் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.